Knowledge is love and light and vision. அறிவு அப்படின்றது அன்பு, வெளிச்சம், கனவு. அதை தான் நம்ம அறிவு அப்படின்னு சொல்கிறோம், ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இடியம். என்ன இடியம் பார்க்க போகிறோம் பாருங்க. wrap one's head around something. wrap one's head around something அப்படின்னா பொருள் என்ன, அது எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த wrap one's head around something அப்படின்றது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுடைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வரலாம். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்கள். wrap one's head around something. This idiom, wrap your head around something, means to understand something, especially something strange or out of the ordinary. wrap one's head around something அப்படின்னு தானே பார்த்தோம். அந்த once அப்படின்றதுல your அப்படின்னு வரலாம் அல்லது my அப்படின்னு வரலாம். wrap my head around something அப்படின்னாலும் wrap your head around something அப்படின்னாலும் ஒன்று தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு ரொம்ப புதுமையாக இருக்கிறத, ரொம்ப புரியாத விஷயமா இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. அது சாதாரணமாக இருக்காது, அவுட் ஆஃப் ஆர்டினரியாக இருக்கும், அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம wrap my head around something அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, to succeed in understanding something difficult or strange, அதாவது ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப வித்தியாசமானது நம்ம புரிஞ்சுக்குவோம் இல்லையா, அதை தான் நம்ம wrap my head around something அப்படின்னு சொல்லலாம். அந்த சம்திங் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு எது புரியாததாக இருக்குதோ அதை நம்ம வச்சுக்கலாம். எனக்கு மேக்ஸ் புரியாததாக இருக்குதுன்னா நான் அந்த சம்திங் அப்படின்ற இடத்துல மேக்ஸை வச்சுப்பேன். எக்ஸாம்பிள் பாருங்க. Katrina is willing to pay the price for an expensive dress, but I can't wrap my head around that. கெட்ரினா ஒரு எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸுக்கு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க ரொம்ப வில்லிங்காக இருக்கிறாங்க. ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியல, என்னால் அந்த விஷயத்தை ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிக்க முடியல, அவங்க ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுக்காக ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அப்போ இந்த wrap one's head around something அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, to accept something that one does not particularly want to accept. நம்ம அதை ஒத்துக்கணும், அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு விருப்பம் இருக்காது, ஆனால் நம்ம அதை ஏற்றுப்போம். பாருங்க, இந்த கெட்ரினா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க, இவருக்கு அது இஷ்டம் இல்லை, ஆனாலும் அவர் அதை ஏற்றுக்கிறாரு, ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதுதான் இந்த இடியமுடைய மீனிங். to accept something that one does not particularly want to accept. கெட்ரினா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக அந்த ட்ரெஸ்ஸை ஏன் வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு புரியாததாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியாததாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். Samantha tries to wrap her head around a freezing temperature, but she has always lived in Tamil Nadu, so real winter is not something she has experienced. சமந்தாக்கு அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ரொம்ப டாலரேட் பண்ண முடியாததாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க தமிழ்நாடுலே இருந்துட்டாங்க, நம்மளுக்குலாம் அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்லாம் இல்லை இல்லையா. நம்மளுக்கு அந்த வின்டர் சீசனில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஓரளவுக்கு தான் குளிர் இருக்கும். ஆனால் அவங்க போயிருக்கிற இடத்துல பயங்கரமாக குளிர் இருக்குது, அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்கள். அப்போ இந்த இடியம் wrap one's head around something அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, to comprehend something that one considers challenging, confusing or a foreign concept. அதாவது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது, ரொம்ப புரியாமல் இருக்கிறது, நம்மளுக்கு புரியாத ஒரு கான்செப்ட், இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம wrap my head around something அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Sorry Samantha, I just need a minute to wrap my head around this problem. சமந்தா கிட்ட சாரி கேட்குறாரு, எனக்கு ஒரு நிமிஷம் தேவை, இந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த ப்ராப்ளம் ரொம்ப புரியாததாக இருக்குது, அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ wrap one's head around something அப்படின்னா நம்மளுக்கு புரியாதது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, நம்மளுக்கு அனுபவம் இல்லாதது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது, ஏற்றுக்கிறது, இதை நம்ம இந்த இடியமில் மீன் பண்ணலாம்.
இவ்வளோ நேரம் நம்ம wrap one's head around something அப்படின்ற இந்த இடியம்க்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.